இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஏஜிஇசியோட ஒரு டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட காஸ்ட் கம்மியாக ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கியிருக்கோம். போன டைம் அமேசானில் வாங்கியிருந்தோம். இது வந்து நம்ம மக்கள் மருந்தகம் அப்படிங்க சொல்லப்படக்கூடிய அந்த ஃப்ரான்ச்சைஸில் வாங்கியிருந்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அதில் வந்து 1000 ரூபீஸ்க்கு இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் தராங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான், மெர்க்யூரி மீட்டர் கிடையாது, டிஜிட்டல் மீட்டரு. இன்றைக்கி இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் உள்ள பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கோட் கொடுத்துருக்காங்க, மேக் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து காட்டும். உங்களுக்கோட ப்ளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா க்ரீன்லேயும், ஒரு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லோலேயும், ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா ரெட்லேயும் வந்து காமிக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு அந்த நம்பர் கூட தெரியல, சுத்தமாகவே படிக்க தெரியாதவங்க பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி மாட்டணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யார் பண்ணா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அக்ரலைக் பேனரு, 3 கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 99 மெமரிஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், அக்யூட் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே என்னென்ன மாதிரியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதோட மெஷரிங் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது அவங்களோட அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்கோட அட்ரஸ் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் தென் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸு அதெல்லாம் வந்து சைடு கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டு, இதோட ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ் தான், எம்ஆர்பியும் 1000 தான் போட்டிருக்காங்க. 1000 ரூபீஸுக்கு தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா மக்கள் மருந்தகத்துலேயும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் தென் இது போட்டு வைக்கிறதுக்கான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாத்தில் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இது சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள டேரெக்டாக பவர் கொடுத்து ரன் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் நம்ம அந்த கையில் மாட்டுறதுக்கான ஸ்கஃப் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மிஷின் கொடுத்துருக்காங்க, ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்டரி இன்ஸ்டால்டாக வரும், வேறு பாக்ஸ்குள்ளே ஒன்றும் கிடையாது. இது பேக்கேஜிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பபுள் லேப்பர்ஸ் எல்லாம் போட்டு டிரான்ஸ்போர்ட் அப்பவும் எதுவும் அடி வாங்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் நல்லா இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேட்ரி வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இதில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஃப் மாட்டருக்கான அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க, கீழே எதுவும் கிடையாது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்ட் பவரில் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது இல்லை அப்படின்னா சார்ஜர் போர்ட்டில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் பேட்ரி தீர்ந்தப்போ. ஓகே, இப்போ இந்த கஃப் மாட்டி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பைப்போட ஒரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க அந்த ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் அமுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரெஷர் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ எதுவும் மாட்டல, அதனால ரீடிங் காட்டல. இப்போ மாட்டி செக் பண்ணுவோம் வாங்க. இதை வந்து கரெக்டாக மாட்டணும். நேற்று அங்கே வாங்குகிற இடத்துல நிறைய டைம் சொல்லி கொடுத்தாங்க, கரெக்டாக தான் மாட்டிக்கிறதான்னு எனக்கும் தெரியல. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாட்டும் போது கரெக்டாக மாட்டிக்கிறோம், நம்மளுக்கு மாட்டும் போது கரெக்டாக மாட்டுறோமான்னு தெரில. ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜிஇசியில் இருந்ததை விட இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சா தெரியாது, பட் இதில் வெயிலில் வச்சாலும் தெரியுது, டார்க் ரூம்லேயும் நல்லாவே தெரியுது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸும் காமிச்சிரும். உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஹை லோ எவ்வளவு, அண்ட் தென் பல்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற ரீடிங்கும் இதில் வந்து காமிச்சிரும்.